என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக பார்க்க போகிறோம். அப்படின்னா நான் விளக்கமாக சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு கோவில் இருக்குது கைஸ். இதுதான் அந்த கோவிலில் நைட்டெல்லாம் அங்கே இருக்குல்ல கைஸ், நடுவில் அங்கே வெளிச்சமாக இருந்துச்சு கைஸ். நேற்று மட்டும் எப்பயுமே இருக்காது, நேற்று மட்டும் திடீர்னுட்டு இருந்துச்சு. எங்களுக்கு என்னன்னே புரியல கைஸ். நாங்களும் பார்த்தோம் நைட்டு பார்த்து. என் ஃப்ரெண்டும் நான் இங்கே பாருங்க, யாதவ் என் ஃப்ரெண்டு பேர். பார்த்தோம். ஒரு நாய் உள்ளே போயிட்டு ஜாலியாக உள்ளே போச்சு. வெளில வரும்போதும் ஒரு மாதிரி என்னமோ இருந்த மாதிரி இருந்துச்சு. அது நம்ம யாதவோட நாய் தான். அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வரான். அதை உங்களுக்கு காட்டுறேன். குழியாக இருக்கு கைஸ். இவ்வளோ நாள் நீங்கள் நான் விளையாண்டுருக்கோம், ஒரு குழியை பார்த்ததே இல்லையே கைஸ். நாங்கள் பொய் சொல்கிறோம் நினைக்காதுங்க கைஸ். எப்பயுமே இப்படி இருந்ததில்லை கைஸ். உண்மையாலே சொல்கிறோம். ஏன் எங்கள் மேலே கூட சத்தியமாக சொல்கிறோம் கைஸ். என்னது அப்படின்னா என்னது? நாங்கள் அவ்வளோலாம் பேயை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். தீயில பற்ற வச்சுருக்காங்க. அதுவும் புகையில வச்சு என்னமோ பீடி பிடிக்கிற புகை மாதிரி கைஸ். எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரில. யாராச்சும் பேயாக இருக்க வாய்ப்பு இல்லை கைஸ் கண்டிப்பாக. அப்புறம் எதுக்கு கைஸ் பேயெல்லாம் இது பண்ணுறது? தாத்தா கைஸ், கருப்புசாமி கோவில் தான் இது. ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது கைஸ். ஏன்னா நாங்கள் நிறையா பேர்லாம் வேய்க்குனே சேனலில் வச்சுருக்காங்க. நாங்கள் ஜாலியாக இவ்வளோ நாளாக வீடியோ போட்டு திட்டின்ட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக. நாங்களும் உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குது. கழுத்தெல்லாம் சூடாக இருக்குங்க கைஸ். உனக்கு கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி சூடாக இருக்குது கைஸ். என்னன்னே தெரில. வெயிலுக்கு இல்லை கைஸ், ஏன்னா வெயில் எப்பயுமே அடிச்சுட்டு தான் இருக்கும். உள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கு கைஸ். யாராச்சும் இதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கான்னு சொல்லுங்கள், நாங்கள் பார்க்குறோம். ஓகே கைஸ், இதை நாங்கள் பார்ட்டாக போடலான்னு நினைக்கிறோம். வெட்டியா எங்க வீட்டில்? ஹேய், ஆமாம் கைஸ், வேட்டி இருக்கு. நேற்று பார்க்கும்போது இல்லையே. ஆனால் நாங்கள் வந்து நாங்கள் சைக்கிள் ரவுண்டு போயிட்டு இருந்தோம். ஆமாம் கைஸ், சைக்கிளில் ரவுண்டு போயிட்டு இருந்தோம். நாங்கள் போகும்போது அங்கே வந்து நாங்கள் இப்போ காமிச்சோம். அங்கே ஒரு பாட்டில் இருக்குல்ல, அந்த பாட்டிலுக்குள்ள அங்கே வந்து வெளிச்சம் ரொம்ப தெரிஞ்சிச்சு. நாங்கள் பயந்துடுவாங்க. பாருங்க, குச்சியில் இருக்குது, சுருட்டு அடிச்ச குச்சியில் இருக்குது பாருங்க கீழே. ஆமாங்க பாருங்க, தெரியுதா பாருங்க. இங்கே அடைச்சே இல்லையே நேற்று. எப்பயுமே இருக்குமா? இப்போ தாங்க இது நான் புதுசாக வந்திருக்கேன். நம்ம யாதவுக்கு இந்த ஊரை பற்றி எல்லாமே தெரியும். ஹாய் சொல்லுங்க. இருந்தாலும் எங்களுக்கு பயமாகவும் இருக்கு. ரொம்ப வெளிச்சம் இருந்துச்சு. பார்த்தா நாங்கள் அங்கே டெய்லி பார்ப்போம். அங்கே எதுக்கு நாங்கள் சிரிச்சோன்னா, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக போயிட்டு இருந்தால் நம்ம சேனல் பேய் சேனலாகவே மாறிடும். அதனால தான் கைஸ். உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்டுச்சா? நாங்கள் அவ்வளோலாம் ஸ்ட்ரேஞ்சாக போகலை நடு காட்டில். ஆனால் இவ்வளோ சவுண்டு கேட்டுச்சு கைஸ். டின் டின் இல்லை சவுண்டு கேட்குது கைஸ். இல்லை உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குண்டா சவுண்ட். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. ஆமாம் கைஸ், இங்கேருந்து உள்ளே நல்லா கேட்குது. உங்களுக்கு கேட்டுச்சான்னு தெரில கைஸ். எங்கே இருக்குன்ட்டு வேப்பத்தலை பாருங்க, எங்கே இருக்குன்ட்டு. வேப்பத்தலையா? இங்கே பாரு, எங்கே இப்போ கூட கேட்டுச்சு.
வேப்பத்தலையா எங்க கோய்ஸ்? வேப்பத்தலை இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? இங்கே தான் பார்த்தேன். அங்கே ஒன்று இருக்குப்பா. இங்க ஒண்ணு கைஸ். ஒரு வேளை சாமி மேல படுத்துட்டு இருக்கோம். கைஸ் உங்களுக்கு தெரியுதா? நான் குதிச்சு காட்டுறேன். நான் அவ்வளோ ஹைட்டில் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்சான்னு தெரில, ஏன்னா நான் குதிக்கும் போதும் பார்க்கல. இங்கே பாருங்க கைஸ், ஒரு பாப்பா பிளட் வருதுன்னு போய் சொல்லிட்டு இருக்கு. கலர் பெயிண்ட் வச்சு கைஸ். சின்ன சவுண்ட் அது. எங்களுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ரேஞ்சர் சவுண்ட் கேட்டே இருக்கு. ஆனால் அது என்ன சவுண்டுன்னே தெரில கைஸ். யாதவுக்கு என்னமோ கருப்பா தெரியுதுங்கிறான். ஓப்பா அதுக்குள்ளே காமிச்சா அந்த ஜன்னலுக்குள்ளே காமிப்பா பயம் இருக்கிறாங்க. சவுண்ட் இருக்கு நைட் டைமில் பார்த்தா இதோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன்றுமே இல்லை. இதோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா எங்களுக்கு ஒரு 15 லைக்ஸ் 15 லைக்ஸ் கொடுங்க கைஸ். அது போதும் எங்களுக்கு. ரொம்பலாம் பண்ணாதீங்க, ஏன்னா நாங்கள் குட்டி சேனல் தான். கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுங்க கைஸ். சரியா உங்களுக்கு அந்த மூட்டை டார்கெட் கைஸ். என் கை நடுங்குது, கொஞ்சம் எனக்கு பயமாக இருக்குது. 500 லைக் கைஸ். இப்போ கூட ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எனக்கு இன்னொரு கோயில் தெரியும், அது அம்மன் கோயில். வாங்க உங்களுக்கு காமிக்கிறாது. ஆமாம் கைஸ், ரொம்ப அது தூரமாக இருக்கு கைஸ். வாப்பா சைக்கிளில் தான் பார்க்க முடியும். ஒன்றும் நானே போயிட்டேன். எந்த அம்மன் கோயில்? கீழே போடும் கீழே லைட். ஆனால் இங்கே கேஸ் நாங்கள் இப்போ வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோயில், புதுசாக ஒரு கோயில் காமிக்கிறோம். அந்த கோயிலும் அவங்க சொல்லுவாங்க சில தெரியுவாங்க. இது எங்கள் ஊர் தான், ஆனால் எங்களுக்கு அது தெரியும். ஆனால் இப்போ நாங்கள் மக்கள் எங்கள் ஏரியாவுக்கு வயசானவங்கிட்டே கேட்டோம். அப்போ தான் எங்களுக்கு தெரியுது சாமி நடமாட்டம் இருக்குப்பா. நடுநாட்டுறது இல்லை யாரும். அப்படியே வெளியே நடந்து போயிடாதீங்க, அடிச்சு தூக்கி வீசிடும்னு சொல்கிறாங்க. கைஸ். இங்கே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இது முள்ளுச்செடி அது சொட்டா செடிங்கப்பா. இல்லையா? இதெல்லாம் முள்ளுச்செடி. வா அமுகாது. ரொம்ப தூரம் வாப்பா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழைச்செடி கொடியில் இருந்துச்சு. அப்போல்லாம் நல்லா எந்த சாமியும் வரல கைஸ். அப்போதான் நல்லா இருந்துச்சு. ஒரு போட்டதில் சாமிகளுக்குலாம் கோவம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே 2020 நல்ல பேய் நடமாட்டம் இருக்குமா கைஸ். அதாவது சாமியும் 12 மணிக்கு நடக்கும், பேயும் நடக்கும் சொன்னாங்க கைஸ். ஆனால் பேய் கொஞ்சம் லேட்டாக வரும், சாமி டக்குன்னே வந்துடும் சொன்னாங்க. சாமி வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அது சொல்லும் போதும் நாங்கள் ஜாலியாக எடுத்துருந்துச்சு இதெல்லாம் ஒரு இதான்ட்டு. ஆனால் நேற்று நைட்டு நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருந்துச்சு கைஸ். ஆனால் எதுக்கு நீங்கள் சொல்லலாம், அந்த அம்மன் அசுரம் அம்மா இருக்காங்களாப்பா. அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கொஞ்சம் அவங்க பையன் அவங்க அம்மா வந்து அவங்க அண்ணா ரோஸையும் வந்து ஒரு குட்டி போட்டுருக்காங்க. அந்த குட்டி வந்து அவங்க எல்லாம் 6 குட்டி அப்படியே வீட்டுக்குள்ளே இருக்காமா. அந்த குட்டி 6 குட்டி வீட்டில் இருக்கதான் கொஞ்சம் சரி பப்பாளிக்கலாம். அந்த பப்பாளிக்காலத்துக்கு தான் அவங்க அம்மாவை கூப்பிட்டுருக்கு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு அவங்க அந்த பேய் கூப்பிட்ருக்காங்களாம்மா. சாமி வந்து அவங்க கத்துறாங்க, பேய் பயந்து ஓடி அவங்க அம்மா தசை திருப்பிட்டு இருக்காங்க. பேய் சாமி வந்து காப்பாற்றிருக்காங்க. இங்கே தாங்க சிறுத்தையெல்லாம் வருவாங்க. இங்கே ஒரு தோட்டம் தெரியுது இல்லைங்க, இங்கே சிறுத்தை மானெல்லாம் பார்க்கலாங்க சும்மாவே. சிறுத்தை மாதிரிலாம் வரும். எங்கள் கோயில் நான் ஒரு மணி பொங்கல் காமிச்சல. எங்கள் ஊரே ஒரு
பாதி ஊர் கைஸ். கிராமம்னா இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் மாறி சிட்டி மாதிரி மாறிட்டு இருக்குங்க. நல்லா அட்வென்ச்சர் மாறிட்டு கைஸ். பாருங்க. இது கொஞ்சம் அம்மன் கோயில், ரொம்ப சக்திவானது கோயில். இந்த தூரம் கொஞ்சம் கலர் கலராக நல்லா தான் இருந்துச்சு. இதுக்குன்னு பிளாக் கலரில் இருக்கு. அப்படிதான் இருக்கும். இங்கே நாங்கள் எப்படி பார்ப்போம். நிறைய கோஸ்ட் பார்த்து பயந்துருக்கீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலில் வர சின்னதாக பாருங்க. அது பாருங்க கோஸ்ட் வீடியோஸ்லாம் பாருங்கள். நாங்கள் பகல் நேரத்தில் எடுக்கிறோம், அதனால பயம் இருக்காது. மீடியமான ரேஞ்சில் ரொம்ப பயமாக இருக்காது. இங்கே வந்து ஒரு வழி இருக்குது. இப்போ அங்கே ஒரு வீடு தெரியுதுல்ல கைஸ், அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க வந்து அந்த வீட்டில் இருக்கவங்க ஒரு அக்கா தான். அவங்க தான் அந்த அக்கா வந்து நான் சொன்னல இந்த பப்பாளி மரம், அந்த பப்பாளி மரத்துக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. பேய் வந்து கூப்பிட்ருக்கு. அவங்க கூப்பிட்ருக்கு. நாய் கத்துற மாதிரி, நாய் அடிபடுற மாதிரி கத்திருக்கு. கத்துறனால அவங்க நம்ம குட்டின்னு நினச்சிட்டு போயிருக்காங்க. பார்த்தா 6 குட்டி அப்படியே இருக்குது. அவங்க யாருன்னு போயிருக்காங்க. அவங்க ஒரு துணி காமிச்சிருக்காங்க அங்கே தாங்க. ஆனால் அங்கே இருக்காங்கண்ணா எல்லோரும். அந்த இடத்துல வந்து அவங்க அஸ்வின் என் ஃப்ரெண்டு தான், அவங்களும் என் ஃப்ரெண்டு தான். அவங்க அம்மா வந்து கூப்பிட்ருக்கு. நான் கொல் எப்படி கற்றுக்கலைங்க, அந்த மாதிரி அடிபட்டுச்சுன்னா அது மாதிரி கூப்பிட்ருக்குங்க. அதை கூப்பிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா குட்டி எங்கேயோ போயிருக்காங்க. பார்த்தா பேய் கத்திட்டு இருக்கு. அந்த மாதிரி திசை திருப்பி பார்த்துருக்கு. அதனால ரொம்ப முடியாமல் எங்கள் அம்மா காய்ச்சல் வந்திருக்குங்க. காய்ச்சல் வந்து ஒரு மாதம் உடம்பு செய்யாமல் இதாக இருக்குது. சாமி வந்து திசை திருப்பினா காய்ச்சல் உடம்பு நல்லா இருக்குது. அவங்க இப்போ மாலையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் டயர் இருக்குது இங்கே இருக்குது. போயிட்டு வேறு கோயில். இந்த கோயிலில் நானும் எங்களுக்கு இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். நைட்டான இந்த வீட்டில் சவுண்டு கேட்கும். டம்மு கற்று அடிக்கிற சவுண்டு. இது இங்கே சும்மா கட்டி யாரும் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப சவுண்டு கேட்குறதுனால எல்லோரும் அப்படியே ஒரு 10 மணிக்கு மேலே ஒன்று இல்லை, எல்லோரும் அப்படியே வீட்டுக்குள்ளே போய் தங்கிடுறாங்க. பயப்படுறாங்க எல்லாரும். அதுதான் இதோட நம்ம வீடியோ முடிச்சு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா வேறு கோயில் இருக்குது, இன்னொரு கோயில் இருக்குது, அது உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டேன்.